இப்போ முருகதாசரை பத்தி பேசுவோம் சார். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கம்பேக் படமா இருக்கும்னு தான் நினைச்சு பண்ணேன். பண்ணும்போதே அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சார். இப்போ நம்ம ஒரு ஹீரோ வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோவா காட்டும்போது இந்த மாதிரி இல்யூஷன் டெலியூஷன் சொல்லும்போது அது வந்து மக்கள் ஏத்துப்பாங்களே. ஏன்னா கஜினி மாதிரி ஒரு படம் எடுத்தவர் அப்பவே அது என்ன நமக்கு தெரியாது. அப்பவே நம்ம புரிஞ்ச அந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாத்தணும். இந்த பீரியட்ல ரிலீஸ் போது அது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதுல திரைக்கதையில ஏதாவது கோட்டை விட்டுட்டாரா அவரு? இல்லைங்க, அவரு முருகதாஸை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரேடிய மோசமான படம்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே. பல இடங்கள்ல இந்த ஃபைட் காட்சிகள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னொன்னு வந்து சில இடங்கள் நம்ம ரசிக்கும்படியான காட்சி அமைப்புகள் இருக்கு. அதுக்காக ஒரேடியா வந்து இந்த படத்தை வந்து ஒரு மோசமா எடுத்துட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமா தான் இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு படத்தை 100% சரியா கொடுக்குற இயக்குனர்கள் இங்க யாருமே கிடையாது. சில படங்கள் ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னு தெரியாமலே ஓடும். சில படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகும், அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. பட் ஒரேடியா ஃபீல்ட் அவுட் ஆகுற இடத்துக்கு முருகதாஸ் வந்துட்டாருன்னா இல்லை, நிச்சயமா அவரால் இன்னொரு நல்ல படத்தை கொடுக்க முடியும். அதனால இந்த படத்தை வைத்து நம்ம ஒரேடியா ஒரு ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க.